6 மணிக்கு மேல நகை வெட்டக்கூடாது. அமாவாசைக்கு மறுநாள் முடி வெட்டக்கூடாது. என்னய்யா கதை இதெல்லாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸா வந்துட்டு 6 மணிக்கு மேல நகம் வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது, ஐயோ! உண்மையாவே 6 மணிக்கு மேல நகம் வெட்டக்கூடாது போல. அது வந்து நெறைய ஏதோ ரிச்சுவல் சம்திங் இருக்கு போல அப்படின்னு நெனச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பெரிய பசங்க இருக்காங்கல்ல, வீட்ல வந்து எல்டர் டாட்டர் இல்ல எல்டர் சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்க நெயில கட் பண்ணி தரையில போட்டீங்க அப்படின்னா, மஷ்ரூம் வளரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் நம்பல. அப்ப நான் நம்பிக்கிட்டு அத வந்து நெயில் கட் பண்ணாம அப்படியே கட் பண்ணாலும் எடுத்துட்டு போய் எங்கேயாவது சாக்கடையில இல்ல தூரமா எங்கேயோ வந்துட்டு போட்டுட்டு வருவேன். ஸோ அதனால நான் நம்பிட்டு தான் இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அமாவாசை கழிச்சு மறுநாள் வந்து முடி வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு தேய்பிறையாம்ல. இப்போ இல்ல அமாவாசைக்கு முன்னாடி நாள் வந்து முடி வெட்டக்கூடாது. அமாவாசை கழிச்சும் முடி வெட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து தேய்பிறையாம். அந்த டைம்ல முடி வெட்டினா முடி வந்து வளராதாம். எனக்கு நான் முடி வெட்டலனாலும் என் முடி வளர மாட்டுது. அதுக்கு யாரா வந்து ரெசிபி நாட் ரெசிபி. ஓ மை காட்! அது பேர் என்ன? சொல்யூஷன் எதா இருந்தா சொல்லுங்க. எப்படி பண்ணாலும் வந்து வளர மாட்டுது. கொழுப்பு வெட்டிடுறோம். இப்படி ஆயிடுது. சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நைட் டைம்ல வந்து குப்பை வந்து கொட்டக்கூடாது வெளிய. ஆஃப்டர் 6 வந்து வீடே தூத்தக்கூடாது, வீடே பெருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து எனக்கு எங்கேயோ கேட்ட ஞாபகம். எங்க கேட்டேன்றது சரியில்ல. ஆஃப்டர் 6 மேல எதுக்கு வந்து வீடு பெருக்கக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கரண்ட் இருக்காது. ஸோ வந்து வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்காது. எல்லாருமே ஒரு ஒரு குடிசை அந்த மாதிரி வீட்ல தானே இருப்போம். அப்போ வந்து சின்ன ஆர்னமெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு சின்ன ரிங்கோ இல்ல வந்துட்டு கம்பல் ஏதாவது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தெரியாம மூக்குத்தி ஏதாவது சின்ன பொருள் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம தூத்தி அதெல்லாம் வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா தங்கம் போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளிச்சமா இருக்க டைம்ல, அதாவது 5 மணிக்குள்ளேயே வந்துட்டு எல்லாத்தையும் பெருக்கி எல்லா பொருளையும் வந்து இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் குப்பையும் 6 மணிக்கு மேல வந்து வெளில கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஃபார் த சேம் ரீசன் தான். ஓகேவா? பெருக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்க போடுவோம்? ஒரு கவர்ல, ஒரு கேரி பேக்ல, ஒரு குப்பை டப்பால போடுவோமா, அந்த டப்பா எடுத்துட்டு போய் வெளில கொட்டிடுவோமா, அப்ப என்ன பண்ணிடும்? போயிடும். அதனால ஆஃப்டர் 6 வந்து போகக்கூடாது. இப்பதான் நம்ம வீட்டுல 4 லைட் இருக்கே, 8 லைட் இருக்கே, இப்ப வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னுட்டு ஆப்வியஸா பண்ணலாம். ஆனா இப்பவுமே எங்க வீட்லயுமே சரியில்லை. லைக் வேற பாக்குறவங்க வீட்லயுமா இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 6 மணிக்கு மேல பெறக்கூடாது, வீட்டுல வந்து லட்சுமி வராது, மகாலட்சுமி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா போய் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், வீட்டுக்குள்ள கொடைய திறக்க கூடாது. மழைலாம் வந்தா பிடிப்போம்ல கொடை, அந்த கொடைய வந்து வீட்டுக்குள்ள திறக்க கூடாதாம். இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும்பொழுது ஓ மை காட், மை காட், என்ன லவ் ஸ்டோரி என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் தட் சோ மெனி ரிசர்ச்சர்ஸ் எனக்கு என்ன விஷயம் தெரிய இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இருக்க வீடெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். எந்த பொருள் எங்கேயாவது வேகமா திறந்தோம் அப்படின்னா எந்த பொருளாவது எது மேலேயே அடிச்சு பொருள் எல்லாம் கீழே விழுந்துரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வீட்டுக்குள்ள கொடையை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்பதான் வீடு பெருசா இருக்கே, வீட்டுக்குள்ள கொடையை திறந்தா என்ன, திறக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட், கால் ஆட்டிட்டு உட்கார்ந்தா காசெல்லாம் போயிடுமா? எப்பெல்லாம் நம்மள ஏமாத்திருக்காங்க பாருங்களேன். எஸ், இது வந்து உண்மை கிடையாது. ஆப்வியஸ் உண்மை கிடையாது. கால் ஆட்டிட்டு உட்காடுறோம்னா, இப்ப நான் இவ்வளோ ஆட்டம் ஆட்டுறேன், காசெல்லாம் போகுமா? டேபிள்ல இருந்து லேப் தான் கீழே விழும். மற்றபடி வந்துட்டு காசுலாம் போகுமான்னு தெரியல. சயின்டிபிக்கலா ஒரு விமன் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து அவங்க பாடியில சம் சேஞ்சஸ் இருக்கும். அது உண்மை. காசு போகுமாலாம் எனக்கு தெரியாது. நான் வேணா ஒரு மாசம் உட்காந்து கால் ஆட்டி பார்த்துட்டு காசு போதா இல்லையான்னு உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட், சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது. எனக்கு வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி லைக் ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கும்போது இதை கேட்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. திடீர்னு அடைச்சிக்கிச்சு, செத்து போறேன் அப்படின்னா தண்ணி கொடுக்க மாட்டேன்ப்பா, எங்களோட இதுல அது கிடையாது, இந்த ரிச்சுவல்ஸ்ல அது கிடையாது, கொடுக்க மாட்டேன்னு பிடிங்கி வச்சுப்பீங்களா? செத்துவேன்டா நானு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து சயின்டிபிக்கலா சொல்ல போனா இன்னொரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம டயட்டா ஃபாலோ பண்றோம், இதை வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு டூலாவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி ஒரு டூல் என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் தண்ணி குடிக்கக்கூடாது. ஆனா ஒரு சில தற்குறிங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்றதுக்கு வேற ஒண்ணு கனெக்ட் பண்ணி என்னென்னமோ சொல்லி இப்படி ஆயிப்போச்சு. இது வந்து ரொம்ப கேளிக்கையான ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, தலைக்காணி மேல உட்காரக்கூடாது. நம்ம வச்சு படுக்கிறோம்ல பில்லோ, அது மேல வந்து உட்காரக்கூடாதான்.
ஏன் உட்காரக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி என்ன கேட்டால் நான் வந்து வேற ஒரு ரீசன் சொல்லுவேன். இப்போ நான் முகம் வச்சு படுக்கிற தலைக்காணில் வேற யாராவது வந்து பட்டு வச்சாங்கன்னா எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும். அது ஒரு ரீசன் வேணால் நான் சொல்லுவேன். ஆனால் அது வந்து தலைக்காணி மேலே உட்காந்தா வந்து அறிவு போயிடும், அறிவு இருக்காது அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து கேளிக்கையாக தான் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு தூங்கக்கூடாதான். ஏன் வந்து புது ட்ரெஸ் போட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு உங்க யாருக்கா தெரியுமா? அது வந்து தப்பு, அது வந்து வேற விஷயம், அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் புது ட்ரெஸ் போட்டு தூங்குனா புது ட்ரெஸ் கசங்கிடும். அதனால தான் புது ட்ரெஸ் போட்டு தூங்கக்கூடாது. இவனுங்க வந்து எதுக்காக புது ட்ரெஸ் போட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து யூஸ்வலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது. யாராவது வெளியே கிளம்புறாங்க, உங்க அப்பாவோ இல்லை உங்க அம்மாவோ உங்க ஆத்துக்காரோ வெளில கிளம்புறாரு அப்படின்னா எங்க போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதான். இது வந்து எதனால அப்படின்றது என்னால் இப்போ வரைக்கும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணவே முடியல. நானும் யோசிப்பேன், ஏன் கேட்கக்கூடாது, எதுக்காக கேட்கக்கூடாது? கேட்டால் தானே அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க மாட்டு அனுப்பி வச்சுட்டு நம்ம மாட்டு சும்மா உட்காந்துருக்கா அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கும். அப்போ போகிறவங்கள பிடிச்சிம்மா எங்கே போகிற அப்படின்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க. போகிறப்ப எதுவுமே கேட்குற விளங்குமா அப்படின்றவானுங்க ஒரே வார்த்தையில். டேய் நீ முன்னாடியே சொன்னால் நான் ஏன்டா கேட்குறேன் அப்படின்னா. சரி, இதுக்கான ரீசன் இல்லை ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்து சொல்லுங்கள். எதுக்கு வந்து போகிறவங்கள வந்து வெளில போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்ச சொல்லுங்கள். த லாஸ்ட் ஒன், வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம், வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் வீட்டை திரும்பி பார்க்கக்கூடாதான். இது வந்து பேய் வந்து நம்மளை பார்க்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இதுவுமே வந்து கிண்டலாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான்லாம் சரியான மறதி கேஸு. என் அளவுக்குலாம் மறதி இந்த லோகத்தில் யாருனா இருப்பாங்களான்னு தெரியாது. பயங்கரமான மறதி கேஸு. நான் போயிட்டு திரும்பி பார்த்து வீட்டை பூட்டினேனா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். நான் ஆப்வியஸாக பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னால் இந்த உலகத்தில் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு ஒரு சில விஷயத்துக்குலாம் வந்து நம்ம கூகுள் மாமா கிட்ட வந்து ஆன்சர் கேட்டேன். டேய் சொல்றா, ஏன்டா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி காரி துப்பி அனுப்புறான். பாவம், அவனுக்கே தெரியல. நம்மலாம் என்ன பண்றது? நம்மளும் இத்தனை வருஷமா வந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் நெசம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, வாழ்ந்துட்டு போறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு லைக் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கோம்ல, எனக்கு என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்த ட்ராமாவை நான் என் பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளையுமே வந்துட்டு உங்களோட பசங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சு, இல்லை வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் ஆச்சு, இல்லை இது உண்மைதான், இது இட்ஸ் ட்ரூ ப்ரோ அப்படி சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. And do follow for such more videos. Tata, bye. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया.